முக்கியமாக அலைஸினுடைய சப்போர்ட் இல்லாத ஒரு போராக இந்த போர் பார்க்கப்படுகிறது. ஏன்னா நாட்டோவும் யூரோப்பும் நேரடியாக மறுப்பு தெரிவித்திருக்கிறது. பல நாட்டோ நாடுகள் நேரடியாக பங்கேற்க மறுத்துவிட்டன. நேரடியாக இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை திறக்கிறதுக்கு நேட்டோவினுடைய பல நாடுகளினுடைய வார்ஷிப்பை உடனடியாக பர்ஷியன் கல்ஃபுக்கு அனுப்புங்க அப்படிங்கிறத ட்ரம்ப் ஒரு ஹெல்ப்பாக ஒரு உதவியாக கேட்டும் கூட பல நாட்டோ நாடுகள் நேரடியாக அதில் பங்கேற்க முடியாது. ஈரான் போருக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது எங்கள் போர் இல்லை அப்படிங்கிறத ஐரோப்பிய தலைவர்கள் பல பேர் பிரான்சிலிருந்து, ஸ்பெயினில் இருந்து, இட்டாலியிலிருந்து, ஜெர்மனியிலிருந்து ஒட்டுமொத்தமாக அத்தனை நாடுகளினுடைய தலைவர்களும் இந்த டிப்ளமசிக்கும் எங்களுக்கும் இந்த வாரை ஆரம்பித்தது நாங்கள் இல்லை அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக அதற்குரிய பதிலாக திரு ட்ரம்ப் அவர்களுக்கு தெரிவித்து விட்டார்கள். அப்போ ட்ரம்ப் இதை வெறும் ஒரு ஃபூலிஷ் மிஸ்டேக்காக, ஒரு முட்டாள்தனமான முடிவு அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக விமர்சித்தும் இருக்கிறார். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறதுல பெரிய தோல்வி கிடைச்சிருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த கப்பல் பாதை உலக எண்ணெய் வர்த்தகத்தில் 20 விழுக்காடுகளுக்கு மேலே மிக முக்கியமாக இயக்கப்படக்கூடிய ஒரு துறைமுகமாக இருந்தால் கூட ட்ரம்ப் என்ன செஞ்சிருக்கிறார் இதை திறப்பி ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாடுகளிடம் உதவி கேட்டார். ஆனால் ஜப்பான் கண்டிப்பாக மறுத்துவிட்டது, ஐரோப்பா கண்டிப்பாக தயக்கமாக மறுத்துவிட்டது. பல நாடுகள் நோ இமீடியட் சப்போர்ட், ஒட்டு மொத்தமாக இமீடியட்டாக எங்களால் எந்த உதவியும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெளிவாக தெரிவித்து விட்டார்கள். அப்போ ட்ரம்ப் நாம் தனியாகவே செய்ய முடியும் என்று சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே ஒரு ஐசோலேஷன் அப்படின்னு பார்க்கப்படுகிறது உலக அரங்கில். இது ஒரு மிகப்பெரிய ஒரு தனிமைப்படுத்தல் திரு ட்ரம்ப் அவர்களை அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்மளால் உணர முடிகிறது. இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியும்.